ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் சாலட். ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடியது. ரொம்ப ஷார்ட் டைமில் நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் செஞ்சுட்டு நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேணாம், பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பசிக்கல, ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம். இதை விட ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கவே முடியாது. ஸோ இதுக்கு என்னென்னலாம் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அப்படின்னா, வாழைப்பழம், ஆப்பிள், கிரேப்ஸ் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சர்க்கரை எடுத்திருக்கேன். தேன், ஒரு ஸ்பூன் சாப்பிட்ற அரிசி இருக்கு இல்லையா, அது எடுத்திருக்கேன். அது ஆப்ஷனல் தான். அடுத்து ஏலக்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஆல்ரெடி பவுலில் வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் நம்மளோட விருப்பம் தான். எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வேணாலும் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு காம்பினேஷன் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொய்யாப்பழம், சப்போட்டா பழம் எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்காதுங்கிறது என்னோடய தாட்டு. பட் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. மேபி நல்லா இருக்கலாம், சில பேருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் எந்தளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்த்தி தான். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக தேன் ஆட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்வீட்னஸாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் செய்கிற ஸ்வீட்டு, சாலட் அண்ட் பால் எல்லாத்துலேயும் நம்ம சர்க்கரை, பனங்கல்கண்டு, கருப்பட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட்னஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் செய்கிறதுலையாவது எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். சில பேருக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேன், சர்க்கரையில் அந்த அரிசி ஊறும்போது அந்த மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன், அது ஃப்ளேவருக்காக தான். ஃபைனலாக தேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய சாலட்ஸ் எல்லாம் நிறையாவே நமக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த மாதிரி கூட மேக் பண்ணி சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்போலாம் இந்த மாதிரி வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருந்தால் நம்ம கட் பண்ணி சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். ஸோ இதை விட ஒரு ஹெல்த்தியாக ஒரு சாலட் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படியும் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸாவது எடுத்துக்கோங்க. நம்ம ஹெல்த்துக்கு எது நல்லதோ நம்ம தான் அதை தேடி பார்த்து அதை சாப்பிட்ணும். ஸோ நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அடுத்து ஒர்க்கு வேறு எதுவாக இருந்தாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியானதாக நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிட்ணும். ஸோ ஃபைனலாக ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு கூட எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சாலட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே எம்மியாக அண்ட் டெலிஷியஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.